சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார். விருச்சிக ராசி என்பதற்கு ஒரு பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பேச்சார். இந்த பஞ்சமஸ்தானத்தில் வந்தால் என்ன ஆகும்னா முதல்ல கடன் பிரச்சனைகள் குறையும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு என்னென்னா சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மைகளை தான் அதிகமாக சனி பகவான் செய்வார். என்னன்னா அந்த நன்மைகள் செய்யும்போதே நம்மளுக்கு ஒரு தீமைகள் இருக்கா மாதிரி தெரியும். அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 7.5 சனி நடக்குது வச்சுக்கோங்களேன். 7.5 சனியில் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்று. அதே மாதிரி இப்போ அஷ்டம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா அந்த ஆசைகள்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது மாதிரி சனி பகவான் இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனையை தவிர மற்ற இடங்களில் வரும்போது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னொன்று என்னென்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார், நல்லதை கொடுப்பார். அப்போ அந்த நல்லதை கொடுக்கும் பொழுது அது அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட்டதை கெடுக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை அறியாமல் நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை கெடுத்து அதை உங்களுடைய தலைமுறையிலேயே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த தலைமுறை சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் எப்போவே செய்வார். அதனால தான் கர்மகாரகன் சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுப்பார். இதில் என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இப்போ ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது தவிர பார்த்திங்கன்னா சில பேருக்கு சனி தசை நடக்குது, இல்லை சுப கிரகங்களுடைய தசை கூட சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு 7.5 சனி நடந்தும் கூட அஷ்டம சனி நடந்தும் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம் கர்மகாரகன். அப்போ ஏதாவது ஒரு தீவினை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 2029 முடிக்கிறார். அதாவது 1150 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால தான் நீண்ட காலம் ஒரு ராசியில் நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இதனுடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக பார்க்கணும். இது சில பேருக்கு நல்லது இருக்குது, சில பேருக்கு தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அது தீமைகள் கூட நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாகிறார். இது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்பவர்களாக விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க. வேலையில் கடுமையான நெருக்கடி பிரச்சனை, நிறைய பேருக்கு எல்லா அறிவும் இருந்தும் எல்லா திறமையும் இருந்தும் வேலை கிடைக்காத சூழல். நிறைய பேருக்கு 6 மாதமாக வேலை இல்லை, 3 மாதமாக வேலை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி உறவுகளால் நிறைய சண்டை சச்சரவுகள், மனைவி கிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை, குழந்தைங்கிட்ட சண்டை, அப்பா அம்மா கூட சண்டை, கூட பிறந்தவங்க கூட சண்டை, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பது. அதுமாரி சொத்து தகராறு, இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நினச்சது எதுவுமே வாழ்க்கையில் நடக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் நிறைய விருச்சிக ராசி என்பதுக்கு காதலில் தோல்விகள், காதலில் ஒரு ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா அந்த விருச்சிக ராசி என்பவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதே நேரத்தில் சில நேரங்களில் அது ஒரு மைனஸாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ளேயே போட்டு 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 உள்ள ஒரு எரிமலை வெடிச்சுக்கிட்டே இருக்கும்.
அதை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் விருச்சக ராசி என்பவர்கள். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்கள் விருச்சக ராசியாக இருக்காங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா தெய்வம்தான். அவங்க என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு பிரச்சனைலாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளை சந்தித்து அதெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாவே அந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு அது. எவ்வளோ எல்லா சைட்லேயும் பிரச்சனை. இந்த இதில் சொல்கிற மாதிரி, சினிமாவில் சொல்கிற மாதிரி நடக்கிற இடத்தெல்லாம் கண்ணி வெடி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன செஞ்சாலும் அதில் ஒரு கெட்ட பேர், அவமானம் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருந்து அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் அடுத்த நிலைக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்கும். ஏன்னா இந்த பஞ்சமஸ்தானத்தில் வரப்போகிறார். இந்த பஞ்சமஸ்தானத்தில் வந்தால் என்ன ஆகும்னா, முதல்ல கடன் பிரச்சனைகள் குறையும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்வையிடுவார். இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாபம். முதல்ல என்னென்னா, நினச்ச விஷயங்கள் நடக்கும் சார். விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பாரு, வேலை மாற்றத்தை கொடுப்பாரு, நல்ல பதவி கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். முக்கியமாக நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே மாதிரி நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய விருச்சக ராசியில் என்ன நினைப்பாங்கன்னா, புதுசாலாம் நிறைய சான்சஸ்லாம் வருது சார், அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எங்கே போனாலும் காசு செலவு பண்ண வேண்டியிருக்கு, காசு இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் விருச்சக ராசி என்பவர்களுக்கு அந்த புதிய வாய்ப்புகள் மூலமாக பலதரப்பட்ட தொழில் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக லாபம் வரும். அதன் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு விருச்சக ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதேமாதிரி உறவுகளால் பலவிதமான நன்மைகள் நடக்கும். அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்ககிட்ட ஒதுங்கி இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம். கணவன் மனைவி சண்டைகள் குறையும், வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதேமாதிரி மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டலான்ற ஒரு எண்ணங்கள் வரும். பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்தை விற்றுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடு இடம் வாண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது எந்த கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அழகாக தீர்த்து பிரச்சனைகளை முடிச்சுட்டு அழகாக வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் வெளிநாட்டில் போய் படிப்பீங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பீங்க. வெளிநாட்டில் படித்து முடித்தவர்கள் வேலை இல்லாமல் சில பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை போயிருக்கு, அதனால் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வருத்தம் இருக்கும், நம்ம இங்கே இருக்க முடியாது போல இருக்குது, நம்ம இந்தியா போயே தான் ஆகணும் போல இருக்குது, நம்ம குழந்தைங்களாம் இங்கே வந்துட்டாங்க, எல்லாம் ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டேன், இப்போ திரும்பி போகிறதுக்கு எப்படி போக போகிறோன்னு தெரியலன்ற ஒரு வருத்தம் இருக்கும். கவலைப்படாமல் இருங்க. மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். பர்மனெண்ட்டாக செட்டில் ஆவீங்க. சில பேர் ஏதாவது பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் நிறைய பேருக்கு மனைவி மூலயமாக அங்கே ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும், கணவர் மூலயமாக ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள். வெளிநாட்டிலையுமே சந்தோஷமாக குடும்பத்துடன் வாழ்வதற்கான வாய்ப்பு. அதே மாதிரி நிறைய பேர் மனைவியை பிரிஞ்சு இருப்பீங்க, கணவரை பிரிஞ்சு இந்தியாவில் அவங்க இருப்பாங்க, நீங்கள் அங்கே வேலை பார்த்துட்ருப்பீங்க. அவங்களாம் திரும்பி சேர்ந்து கணவன் மனைவி குழந்தையோட வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வரும். நிறைய பேர் வீசா எக்ஸ்டெண்ட் ஆகாமல் ரினியூவல் பண்ண முடியாமல் தெரியாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வீசா எக்ஸ்டெண்ட் ஆகி அங்கேயே ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடச்சி, இல்லை வேறு ஊரில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி அங்கேயே பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் கொடுப்பார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருந்த கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்புகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்லா சிறப்பாக நீங்களும் ஒரு நல்ல ஒரு நிலையில் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகணிடங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது
சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களை விட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு, சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார், பிடிஎஃப்பில் வேணும் சார்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பலன்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதை தான் மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்குறது, சோழி பிரசனம் பார்க்குறது எப்படி, இதெல்லாம் கர்ம வினைகளை சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீண்ட நாளாக அதை முடிக்க முடியலைன்னா, அது பிரச்சனை கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரசனமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.